சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் தீ வைத்து நள்ளிரவில் போதை ஆசாமிகள் அட்டகாசம் செய்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்குள் இளைஞர்கள் குத்தாட்டம் போட்ட நிலையில் அதே கோயில் வாசலில் தீ வைப்பு சம்பவமும் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் கோயில்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்கள். கண்டிப்பாக மாசல், சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் நள்ளிரவில் போதை ஆசாமிகளுடைய அட்டகாசம் அதிகமாகி இருக்கிறது. பெட்ரோல் எல்லாம் அங்கு வீசப்பட்டு கோயிலுடைய பிரதான கதவன் முன்பாக தீயானது பற்றி எரியக்கூடிய காட்சி வெளியாகி அதனை அங்கு இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் கொண்டு அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. கோயிலுடைய பகுதியில் சிசிடிவி காட்சிகள் இல்லை. குறிப்பாக இந்த கோயிலுடைய பிரதான கதவில் தற்போது அந்த தீ பற்றி எரியக்கூடிய காட்சியை பார்த்தார். கோவிலுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் விடியா திமுக ஆட்சியில் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கபாலீஸ்வரர் கோயிலில் இளைஞர்கள் குத்தாட்டம் போட்ட வீடியோ தொடர்பாக அங்கு நடனமாடியதும் அதேபோன்று அருவருக்கத்தக்க வகையில் அதன் சமூக வலைதளங்களில் பதியேற்றது தொடர்பாக திமுக ஆட்சியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறநிலையத்துறையினுடைய சார்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அளிக்கப்பட்ட பிறகு அந்த இளைஞர்களை அழைத்து காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். அதாவது மயிலையே கைலை என்பார்கள். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற மயிலை கபாலீஸ்வரருடைய கோயிலுடைய புனிதத்தன்மையை கெடுக்கும் விதமாக, அதாவது இந்த மது பிரியர்கள் அங்கு இரவு முழுவதுமாக தங்கி இருந்து மது அருந்திவிட்டு அங்கு பெட்ரோல்கள் எல்லாம் வீசப்பட்டு அதே போன்று மதுவை குடித்துவிட்டு வீசிய சம்பவத்தில் தற்போது தீயானது அங்கு எரிந்து அந்த ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கோயிலுடைய வாசலின் முன்பாக இது போன்ற நிகழ்வுகள் என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை என்று அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களும் அதே போன்று பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே மயிலாப்பூர் அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் சிலைகள் எல்லாம் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் புகாரும் ஏற்கனவே பதியப்பட்டு அதனை மீட்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின்படி அந்த குளத்தை சுற்றி சுற்றி துறவியெல்லாம் தேடினார்கள். அப்படி இருக்கிற போது சமூக விரோதிகளுடைய கூடாரமாகிறதா தமிழகத்தினுடைய கோயில்கள் என்கிற கேள்வி எழுகிறது. தமிழகத்தினுடைய கோயில்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலையில் அங்கு கோயிலினுடைய பிரதான கதவு முன்பாக இதுபோன்று பெட்ரோல் வீசப்பட்டு தீயை நிரப்பி தீ பற்றி எரிகிற ஒரு காட்சியெல்லாம் அங்கு தீ வைக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்கிற நிலையில் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதே அந்த பக்தர்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.